ஊடக உடன்பிறப்புகளின் உதவியுடன் டிஃபார்மிங் செய்யும் திமுக கும்பலையும் பெட்டி வாங்கும் அதன் கூட்டணி கட்சிகளையும் தோலுரிக்க வேண்டிய நேரம் இது. வரும் தேர்தலில் வாக்களிக்க இருக்கும் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரம் இது. சிவகங்கையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் எல்லாம் ஆற்றில் வீசப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் மிதந்து வந்த அந்த மனுக்களை பார்த்து மக்கள் அதிர்ந்து போய் இருக்கிறார்கள். நான் யதார்த்தமாக வீட்டிலேருந்து ஆஃபீஸ் கீழே வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்த்தா அது பார்த்தா எல்லாம் பத்திரம் ஜெராக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி, அதில் உள்ளே எடுத்து பார்த்தா உங்களோட ஸ்டாலின் கிட்டன்னு ஒரு ஃபோட்டோவோட அதிகாரிகள் சைனோடு இருக்குது. இப்போ அதிகாரி சைன் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அதிகாரி சைனோட சைன் போட்டிருக்காங்க. இது எளிதில் கடந்து செல்லும் விவகாரம் இல்லை. அரசே நம்பிக்கை மோசடி செய்துள்ளது. இது நயவஞ்சகம், நியாயமற்ற செயல். ஒவ்வொரு முறையும் இப்படி சம்பவங்கள் நடக்கின்ற போது நாம் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தான் ஸ்டாலின் வகையறாக்கள் நம்மை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். 45 நாட்களில் தீர்வு கொடுப்பேன் என ஸ்டாலின் செய்த விளம்பரங்களை நம்பித்தான் மக்கள் மனு கொடுக்கிறார்கள். அந்த மனுக்களை எல்லாம் இப்படி ஆற்றில் வீசினால் என்ன அர்த்தம்? பார்க்கிற இடத்திலெல்லாம் இத்திட்டத்திற்காக விளம்பரம் செய்யப்படுகிறதே, அந்த பணமெல்லாம் வீண்தானே. மக்கள் பணத்தில் மக்களை ஏமாற்றி ஊர் முழுவதும் விளம்பரம் செய்துவிட்டு மனுக்களை இப்படி ஆற்றில் கொண்டு போய் போட எப்படி துணிச்சல் வந்தது? இங்கு வாக்கு வங்கி அரசியல் வங்கி கணக்கு அரசியலாக மாறியதால் தான் ஸ்டாலின் அரசு துணிச்சலாக மக்களை ஏமாற்றுகிறது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக் என மக்கள் நலத்திட்டங்களை செய்தது. ஆனால் திமுகவோ வெற்றி விளம்பரங்களை மட்டுமே செய்கிறது. அதன் கூட்டணி கட்சிகளும் வங்கி கணக்கில் பணம் வாங்கி கொண்டு வாயை மூடி கிடக்கின்றன. மக்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போன்றதொரு சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் இந்நேரம் தமிழகம் முழுவதும் போராட்டம் வெடித்திருக்கும். திமுக கூட்டணி கட்சிகள் காலில் சலங்கை கட்டி ஆடியிருப்பார்கள். ஊடக உடன்பிறப்புகள் அடுத்த ஒரு வாரத்திற்கு விவாதித்திருப்பார்கள். ஆனால் இன்றோ ஸ்டாலின் அரசு செய்யும் பித்தலாட்டங்கள் எல்லாம் அம்பலமானாலும் அமைதியாக இருக்கிறார்கள். திமுக கூட்டணி கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலை விட்டு வெளியேறி வங்கி கணக்கு அரசியலுக்கு மாறிவிட்டார்கள். வரவேண்டியது வந்தால் போதுமென அதிமுகவையும் அதிமுக கூட்டணியையும் விமர்சிப்பதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார்கள். ஏமாற்றும் ஸ்டாலின் வகையறாக்களுக்கு நாம் தான் பதிலடி கொடுக்க வேண்டும்.